செடிகள கரெக்ட்டா நீங்க கட் பண்ணீங்கன்னா, ஒரு பீஸ் கூட வேஸ்ட் பண்ணாம இருக்கிற செடிகள வச்சு நெறைய செடிகள உருவாக்கலாம். இங்க இருக்கிற எல்லா பிளான்ட்ஸுமே படர்ந்து வளரக்கூடிய கிரீப்பர்ஸ் தான். இந்த மாரி கிரீப்பர் பிளான்ட்ஸா இருந்தாலும் சரி, எந்த பிளான்ட்ஸா இருந்தாலும் சரி, பொதுவாவே உங்களுக்கு வேர் பிடிக்கிறதுக்கான இடுக்குக ரூட் நோட்ஸுங்கிறது வந்து இலைகளுக்கு கீழ தான் இருக்கும். அதனால ஒவ்வொரு இலைகளுக்கு கீழேயுமே அந்த நோட்ஸ் இருக்கிற இடத்த பார்த்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்க, டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் நான் பிளான்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் எல்லா கட்டிங்ஸுமே கரெக்டாக இலைகளுக்கு கீழே தான் இருக்குது பாருங்கள். பிளெயினாக ஒரு இடத்த கட் பண்ணுறதை விட இந்த இலைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய நோட்ஸை கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேர் பிடிக்கும். இந்த கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே சுத்தமான தண்ணியில் போட்டு வாரம் ஒரு முறை தண்ணியை மாற்றிடணும், இல்லைன்னா வேர் அழுகிரும். இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே லைட்டாக குட்டி குட்டியாக பட்ஸ் மாதிரி வரக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 2வது வீக்குங்கும் போது நல்லாவே அந்த ரூட் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஏதாவது இலை வந்து ப்ரௌன் கலர்லையோ இல்லை எல்லோ கலர்லையோ ஆயிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. 2 வாரங்கும் போது சுத்தமாகவே வேர் இல்லாத இடத்துல கூட நல்லாவே வேர் பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் வாட்டர் பிளான்ட்டாகவும் வளர்த்தலாம், இல்லைன்னா மண்ணிலையும் மாற்றி வச்சுக்கலாம்.